இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புது பொண்ணு இருக்குது. அந்த புது பொண்ணு பேயா இருக்குது. அது எப்படி இருக்குது, அதுவும் அந்த பொண்ணு எரிஞ்சு போய் கொடூரமாக இருக்குது. அந்த பேய் யார் வந்து எப்படி பழிவாகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு புது பொண்ணாக காட்டுறாங்க. அவள் சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சு அவங்க மாமியார் வீட்டில் இருக்குது. ஆனால் அவங்க மாமியார் வீட்டில் அதுக்கிட்ட வந்து வரதட்சணை கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க புருஷனும் சரி, அவங்க மாமியாரும் சரி, எல்லாருமே அவங்க வீட்டில் அந்த புருஷன் போட்டு அடிக்கலாம் செய்வான். அந்த பொண்ணுக்கு கொடுமை நிறையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வரதட்சணை கேட்டு கேட்டு சண்டை ஆகும். தினைக்கும் சண்டை ஆகும். அவள் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்ட்டா அவள் சொல்லிட்ட உடனே அவளை பாட்டில் வெடித்து எரிய வச்சு கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் அவள் அந்த பேயா வருவா. அவன் நினைப்பாக்கி நான் அனுபவித்த வலி எல்லோரும் அனுபவிக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அனுபவித்த வழியை எல்லோரும் அனுபவிக்கணும்னு அவள் பேயா மாதிரி வர ஆரம்பித்தா. அவள் வந்து அவளோட புருஷனோட தங்கச்சியை டார்கெட் பண்ணால் சத்தாய்க்க ஆரம்பித்தா. அவள் புருஷனோட தங்கச்சி அந்த பொண்ணை பார்த்து பார்த்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரியாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து அவள் புருஷன் கூட பேசுறதில்ல, யார்கிட்டையும் பேசுறதில்ல. தினைக்கு அந்த பொண்ணு முன்னாடி வந்து அந்த பொண்ணு நிற்கும் பேய் உருவத்தில். அந்த பொண்ணால் அவங்க புருஷன்ட்டு கூட ஷேர் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடுமை பண்ணி சாவடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு. இவன் வந்து அந்த பொண்ணை தேடி தேடி காடெல்லாம் அலைவான். காடெல்லாம் அலைஞ்சு பார்த்தாக்க ரோட்டில் எங்கேயோ வீழ்ந்து கிடப்பான். அவளோட புருஷனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த பொண்ணு தினைக்கு பேயை வந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கதறி அழுதுகிட்டு இருந்துச்சு. ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு இந்த பொண்ணு போக ஆரம்பிச்சிருச்சு. அவனும் தினைக்கு தேடி தேடி அலைய ஆரம்பித்தான். அந்த பொண்ணு எங்கேயாவது போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். ஒரு மாதிரியாக இருக்கும். யார்கிட்டையும் பேசாது. அவங்க மாமியார் கத்த அது அப்படியே உட்காந்துருக்கும். ஒரு மென்டல் மாரியே ஆயிடுச்சு. அந்த வீட்டில் யாரும் இல்லாதப்போ அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அவள் புருஷன் வெளியே மனசை ஆற்றுறதுக்காக போயிருந்தான். அந்த டைமில் அந்த பொண்ணு தீ வச்சு பாட்டிலால் வெடித்து அதே இறந்து போச்சு. இப்படி அந்த பொண்ணு கொடூரமாக கொன்னாங்களோ அதேமாரி இந்த பொண்ணும் கொடூரமாக இறந்துருச்சு. அப்போ தான் அந்த பொண்ணோட வலி அந்த அவளோட புருஷனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதேமாரி தானே நம்ம மருமகளை கொன்னோம், அப்போ நம்ம மருமகளுக்கும் இதேமாரி தானே வலிச்சிருக்கோம்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுதா இந்த பேய் செஞ்சது நியாயம்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.